எல்லாருக்கும் வணக்கம். இது எல்லா சுரண்டையில இருந்தும் எல்லா இடத்துல இருந்து வந்திருப்பீங்க. உங்களோட டெக்னீஷியனோட நேரம் எப்படின்னு சொன்னா, ஒரு 1 hour இருந்தோம்னா ஒரு டிஸ்பிளே ஒட்டிடலாமே, ஒரு 1/2 hour இருந்தா ஏதாவது ஸ்பீக்கர் மாத்திடலாமேன்னு சொல்லி தான் கூடாமே இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து சங்கம் வந்து மற்ற எல்லா சங்கமும் அமைஞ்சிரும், மொபைல் சங்கம் மட்டும் அமையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை உருவாக்குறதுக்குள்ள நம்ம கடந்து பாடுபடணும், நம்ம கடந்து கஷ்டப்படணும். இந்த மாதிரி 8 வருஷமா நம்ம கடந்து கஷ்டப்பட்டனால தான் இன்னைக்கு மாநில லெவல்ல ஒவ்வொரு ஊர்லயும் 200-300 பேரை நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டு வந்துட்டே இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இங்க தென்காசியில நானும் போராடி பார்த்துட்டேன். ரொம்ப வருஷமா நானும் முகமது ஷா, பீர் முகமது இவங்கெல்லாம் போராடி பார்த்துட்டோம். உங்களை ஒன்று சேர்த்து இணைக்கிறதுக்கு இன்னைக்கு அவர் தமீம் அன்சாரிக்கு தான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அவரோட அந்த ஒரு இறப்போட ஒரு ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் தான் உங்களை எல்லாரையும் கொண்டு வந்து இங்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த மொபைல் டெக்னீஷியன்களை வந்து இணைக்கிறதுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு மைண்டு ஒவ்வொரு இதுல இருக்காங்க. அந்த இதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஒரே மைண்டுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மொபைல் டெக்னீஷியன் இன்னொரு மொபைல் டெக்னீஷியன் விட்டு கொடுக்க கூடாது. இப்போ ஒரு கடையில இருந்தா ஒரு 10 கடை தள்ளி உங்க கடை இருக்குன்னா, இந்த கடையில இவர் பார்த்துட்டு வர்றாருன்னா, அவர் அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணுவார், அது போயிடுச்சு அது பற்றி பேசவே கூடாது. ஓகே அவர் அது பண்ணியிருக்காரா, நாங்க அதுல இருந்து வேற பண்ணி தர்றோம், எங்களால முடிஞ்ச அளவுக்கு, அவரால் முடியலன்னா நாங்க கொஞ்சம் பார்த்து தர்றோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க வாங்கவே வச்சு ஒருத்தரை குறை சொல்லி ஒருத்தர் குறை வாங்கக்கூடாது. அது ஒண்ணுதான் நம்ம டெக்னீஷியனுக்குள்ளே வந்து ஒற்றுமை இல்லாம இருக்குது. கஸ்டமர் லாபம் அடைஞ்சிட்டு போறது என்னன்னா, அவரை பத்தி குறை சொல்லி இங்க வந்து லாபம் அடைஞ்சு போயிடுவான், அப்புறம் உங்களை பத்தி குறை சொல்லி அங்க இன்னொரு கடைக்கு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தீங்கன்னா தான் நம்ம ஒற்றுமையா இருக்க முடியும். நம்மளோட எல்லாமே, அதாவது இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரைஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப லாஸ் பண்றாங்க, போட்டி போடுறாங்க, வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்க இவ்வளவு பேர் 50 பேர் 100 பேர் கூடி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்க போய் அங்க பிரைஸ் உள்ள பேசும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா பண்ண மாட்டாங்க. இவங்கெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கறனாலதான் வீடியோ போடுறது வைக்கிறது நம்ம பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு 6-7 வருஷமாவே 600 ரூபாய்க்கு காம்போ வாங்கி 650 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு விற்கிறாரு விடி மொபைல்னு சொல்லி மதுரையில. யாராலையும் தடுக்க முடியல, எத்தனையோ சங்கம் போயிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. பட் நம்ம காதுக்கு வந்து கஸ்டமர் நம்ம விற்கிற பொருளை வந்து நம்ம கேட்க முடியாது. இப்போ இவங்க விற்கிறாங்க அப்படின்னா, நீ ஏன் விற்கிற, நான் ஃப்ரீயா கூட கொடுப்பேன் அப்படின்வாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா, அவங்க கொள்முதல், அவங்க காசு, அதுக்குன்னு ஒரு சட்டம் இன்னும் வரல. எந்த ஒரு இதையும் வந்து நீ இப்படிதான் விற்கணும்னு சொல்லி நம்ம பேச முடியாது. ஆனா தரம் கரெக்டா கொடுக்கணும் இல்லையா? அப்போ கஸ்டமருக்கு அவர் கரெக்டா அட்டன் பண்ணணும் இல்லையா? அது மூலமா தான் நாங்க அணுகுறோம். நாங்க போய் என்ன பண்ணோம்னா, கஸ்டமர் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க சங்கத்துல, கடைக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நீ ரேட்டை கம்மி பண்ணி விற்கிறேன்னு நம்ம போனோம்னா எந்த ஒரு இதுவுமே அவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டம், அவங்க சும்மா கூட கொடுப்பாங்க, நீங்க என்ன பேசுறதுவாங்க. நம்ம சொல்ல வர்றது, கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னனால அது போலீஸ் கேஸ் ஆகுது. அப்புறம் வந்து அவரை மன்னிப்பு கேட்டு அது இனிமே விற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. ஸோ இது மாதிரி தென்காசியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நம்ம மொபைல் சங்கம் இருக்கு, அவங்ககிட்ட சொல்லுங்க. அவங்க மூலமா நம்மளுக்கும் தெரியப்படுத்துவாங்க, நம்மளும் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்குமோ எடுத்துக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம தென்காசி மொபைல் சங்கத்துல இருந்து தலைவர் மற்றும் உப தலைவருங்களா, இப்படி தலைவர் தானுங்களா, தலைவர் மற்றும் செயலாளர்லாம் வந்திருக்காங்க. அவங்க 2 வார்த்தை பேசிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன விஷயமா வந்து பேசலாம். முதல் தலைவர் வந்து ஒரு வார்த்தை பேச. சந்தோஷமா இருக்கு. 5 வருது 10 வருது பக்கத்தா இருக்கு. குறைய சொன்னாதான் எல்லாம் செய்ய முடியும். அதாவது நம்ம இருக்க போனோம், எந்த இதுவும் சாத்தாங்க போனோம். அது இந்த பையன் யோகம் எடுத்துருக்கு. நம்ம கூட்டமாக எதுவும் செய்ய முடியும். போன் எடுத்தா போன் எடுக்க மாட்டேங்க, பண்ண மாட்டேங்க போல சொல்லிய இதே கிடையாது. எல்லாமே பாக்கிய 128 பாக்கிய ரிப்ளை கிடையாது. தம்பி வந்து ரிப்ளை பண்ணுங்க, எப்பா பக்கத்துல கிடையாது, நீங்களும் தெரியப்படுங்க. யாருமே கொண்டு போய் சொல்ல மாட்டீங்க. நாங்க 3-4 வருஷம் ஓடுது. அதனால நம்ம எல்லாம் ஒற்றுமையா நல்லா இருக்கும். ஆண்ட முடிஞ்சது நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டேன். நீங்களும் சம்பாத்தியம் பண்ணுங்க. நான் கிளச்சி 21 வருஷம் ஆச்சு, 21 வருஷம் 7 மாதம் ஆச்சு. ஆண்ட முடிஞ்சது நல்ல சம்பாத்தியம். இனிமேல் நீங்க போட்டி போடாதீங்க. போட்டி போட ஒண்ணும் கிடையாது. கஸ்டமர் தான் லாபம். வருவான், உங்க குறை சொல்லுவான். கடைசியில் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. முதல்ல பேரக்கப்பா யார் என் பேர் புஜிக்கிறோமா, அந்த புஜிப்பு அண்ணன் தான் தெரியுமா, அண்ணன் போன் பண்ணுப்பா, முடிஞ்சு வச்சு. இதை வச்சு அவனுக்கு ஏகப்பட்டவர் இப்ப சாம்பு பிள்ளை போய் சொல்லுவாங்க. அந்த கல்லு பார்த்தா 150 ரூபாங்க, 100 ரூபாய் கொடுத்தது போட்டிக்கு. நீங்க தான் நஷ்டப்படுவீங்க. அதனால அது மாதிரி செய்யாதீங்க. உங்களுக்கு எல்லா நம்பரும் இருக்க மாட்டேன். ஒன்னு அடிச்சு கேளுங்க, இந்த மாதிரி பையன் வந்திருக்கான் அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். பாத்துங்க, நல்லா சம்பாத்தியம் பண்ணுங்க. இன்னும் இது வந்து மொபைல்ல 3-4 வருஷம் தான் சம்பாதிக்க டைம். அடுத்து என்ன வருதுன்னு சொல்ல முடியாது. இந்த சர்வீஸும் நல்லா வருது. சம்பாத்தியம் பண்ணிங்க, சண்டை போடாதீங்க.
சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி ஹோல்சேல் கடையும் இன்னும் தனியாக பேசுவோம். நம்ம அதாவது நீங்க ஒன்னா சேர்ந்தா முடியும், 4 பேரும் பேச முடியாது. நீங்க நம்ம போன தனியாக வைக்க தான் செய்வோம், மொத்தமா போனா எல்லாம் செய்யலாம். அதனால எல்லாம் கூட்டமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சலாம் அலைக்கும். நம்மளுடைய மொபைல் சங்கத்தை சார்ந்து இப்பொழுது நம்மளுக்கு மதுரையுடைய ஹெட் ஆஃபீஸாக இணைச்சி மதுரை தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷன் சார்பாக இன்னைக்கு வந்து ஒரு துக்க நிகழ்ச்சிகளையும் அவங்க நம்மகிட்ட பங்கேற்று அவங்களுக்காக வந்து ஒரு சின்ன உதவியை வந்து பெற்றுக்கொண்டு வந்து நம்ம கொடுக்கறதுக்கான நம்ம சங்கத்தை எல்லாத்தையுமே உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப உண்மையிலே சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. இந்த ஒற்றுமை என்பது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதுக்கு முன்னால் ஒரு குறுகிய காலத்துக்கு முன்னால் தான் ஒரு மீட்டிங்கை போட்டோம். அதான் ஒரு மீட்டிங்கை போட்டுட்டாலே அடுத்தடுத்து என்னங்கிறத ஒரு வரதுக்கு தான் உண்மைதான் அது. அதில் உண்மையிலே வந்து நம்முடைய சரிபண்ணனுக்கு செயலாளர் சரிபண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்முடைய தலைவர்கள் 2 பேர் எப்பவுமே வந்து அந்த வயசுக்கும் அந்த அனுபவத்துக்குள்ள தலைவர்களுக்கு அவங்களுக்கும் வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று என்னென்ன அப்படின்னா பொருளாளர் வந்திருக்காங்க மதுரை அசோசியேஷன் வந்து. உண்மையிலே எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. எங்களுடைய வாழ்வாதாரம், பசங்களுடைய கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சங்கம்னால தான் முடியும். யாருமே வந்து எல்லாருமே ஒரு ஒற்றுமையா நின்று செஞ்சா மட்டும்தான் சங்கங்கள் வந்து செயல்படும். அந்த சங்கங்கள் செயல்படும் போதுதான் சில பேர் தனிப்பட்ட முறையில தான் மட்டும்தான் சம்பாதிக்கணும் என்ற ஒரு கொட்ட குறிக்கோளை வச்சிருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம முறியடிக்க அப்படின்னா நம்மளா சேர்ந்தா முடியணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வாழ்வாதாரம், இதுதான் நம்மளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இதுதான் நம்ம பிள்ளைகளோட கூட்டுறது, நம்ம மனைவிக்கு நம்ம வந்து எதுவும் வாங்கி கொடுக்க இதுதான், வாடகை கட்டுறது இதுதான். அதனால இதான் பேஸாதான் நம்ம கொண்டு போறோம். ஏதோ பல தொழில் இருக்கு, இது ஒண்ணு அப்படின்னா போய்கிட்டே இருக்கலாம். ஆனா இதுதான் அப்படிங்கும் போது அந்த கயிறை நம்ம பத்தி கொண்டு போயிடணும் அப்படின்னா ஒற்றுமையை கயிறை பற்றி கொண்டு போயிட்டோம்னா சிறப்பா உண்மையிலே அது செயல்பாடு இருக்கு. உண்மையில அதுக்கு ஒரு வெற்றி உண்மையிலே இருக்கு. இப்பவும் நம்மளுக்கு ஒரு பலமாக அப்போ மொத்தம் வந்து 3 தூணா இருந்தது, 4 தூணாயிட்டு எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஹெல்ப்ல வந்து பண்ணாங்க. அவங்க இவங்க வந்து பண்ணும்போது இவங்க கூட நம்ம இணைஞ்சு பயணிச்சு எல்லாருடைய ஒத்துழைப்பு நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்ம தமிமுக்காக இவங்க வந்து நிதி கொடுத்ததுக்கு மேல எங்க சங்கம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்படின்னா இதுக்கு மேல வந்து ஒவ்வொரு நம்ம பிரச்சனைகளும் அடுத்தடுத்த தீர்வுகள் கொண்டு போயிடுவோம். ஒற்றுமையா செயல்பட்டு கொண்டு போவோம் எல்லாத்துக்குமே. அதுல நான் உங்களுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன், அதில் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகுமாக. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது இந்த கூட்டம் ஏற்படுத்தியதற்கு ஒரு நற்காரியத்துக்காக செயல்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக அமையுங்கிற எண்ணத்தோடு நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம். அந்த காரியங்கள் மீண்டும் தொடரணும். இது ஒரு துக்ககரணத்தினால் சேர்ந்த கூட்டம் அல்ல, அதற்கு ஒரு வடிகால், அவ்வளவுதான். இந்த வடிகால் எல்லா இடத்திலையும் கிடைக்குமாயின் நம்மளுக்கு நல்ல செழிப்பாக வாழ்வாதாரம் விடைபெறலாம், அதாவது நலம் பெறலாம். அதை நோக்கி நம்ம பயணிக்கிற எல்லா செயல்பாடுகளும் ஒற்றுமையின் ஓங்குதல்ல இருக்குங்கிறத நம்ம நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் கை கொடுத்து அவரவருக்கு தன்மையில இருக்கக்கூடிய என்னால முடிஞ்ச உதவிகளையும், இப்போ பண உதவி மட்டும் சில பேர் முடியும், சில பேர் செயல் உதவியில செய்ய முடியும். அப்படிங்கிற இடத்துல யாரெல்லாம் செயல் உதவி செய்ய முடியுமோ அவங்க செயல் உதவியும், யார் பண உதவியில செய்ய முடியுமோ அவங்க பண உதவியிலையும் எல்லாம் சேர்ந்து உதவி சேர்ந்து ஒரு கரத்தை நீட்டி இருக்கிறாங்க. இப்ப எல்லாராலையும் இங்க வந்து பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எல்லாராலையும் உதவி செஞ்சிட முடியுமானா முடியாது. ஐ மீன் உடல் உழைப்பு செய்தியில செய்ய முடியுமானா முடியாது. இது இந்த தம்பி இறந்து போன தம்பிக்கு நம்ம வந்து ஒரு இரங்கலுக்காக நம்ம வந்து ஒன்று கூடியிருக்கோம். அதனுடைய செயல்பாடுகளுக்கு அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யறது விதமாகவும் தென்காசி நகர மொபைல் சங்கம் அதாவது அவர்கள் சார்பாக நான் உங்கள்கிட்ட நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் நினைச்சு நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். இது ஒரு மிகப்பெரிய செயல்பாடு. இந்த செயல்பாடுகளில் நாம என்ன அடுத்தடுத்து கை கொடுக்கிறோங்கிற இடத்தையும் நீங்க அவங்களுக்காக செவிமடுக்கணுங்கிறதையும், அவங்க அடுத்து பேசறதுக்கு போகும்போது கூடிய செவிமடுப்பதையும் நீங்க கேட்டு நலம் பெறணும்னு வேண்டிக்கிறேன். மேற்கொண்டு இந்த அமைப்போடு நாம கைகோர்த்து நாம செயல்படுமாயின் இன்னும் சிறப்பாக செயல்படலாம்ங்கிறதும் என்னுடைய எண்ணம். அதை தங்களுடைய வெளிப்பாடாக செயல்படுத்தி உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து இந்த நகர சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாத்தையும் கேட்டு விடைபெற்றுக்கிறேன். நன்றி. டைம்ல எல்லாருமே வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பேர். அதனால கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷன் அது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு சுருக்கமா எங்களோட அசோசியேஷனோட சேவைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம். அதாவது நீங்க நம்ம மொபைல் சங்கம் தென்காசி அவங்களோட இணைந்து
தமிழ்நாடு முழுவதும், அதாவது எங்களோட சங்கத்துல வந்து டைரக்டாவும் இருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலயும் என்ஓசி வாங்கி தான் பண்ணியிருக்கோம். இப்போ தென்காசியில வந்துட்டு நம்ம சங்கம் தொடங்கலாம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்னா, தென்காசியில ஆல்ரெடி அவங்க சங்கம் தொடங்கி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க அதை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து நம்மளோட சேர்ந்து இணைஞ்சு அப்படிதான் கொண்டு போயிட்டு இருக்கோம் எல்லா மாவட்டத்திலையும். ஏன்னா நாங்க வந்து புதுசா வந்துட்டு நீங்க எல்லாம் எங்க பேச்சு கேட்குறீங்கல்ல, நீங்க எங்க கூட வாங்க, நீங்க எங்க இதை மட்டும்தான் பாருங்க, அவங்க எல்லாம் விட்டுருங்க அப்படின்லாம் நாங்க பேசவே மாட்டோம். நீங்க எந்த சங்கத்தோட எப்ப நீங்க அவங்களோடய பயணிச்சு, நமக்கும் நம்மளோட ஒரே ஒரு இது என்னன்னா, நம்மளை மீறி மார்வாடிகள் வந்து போயிட்டாங்க மேல. நம்ம வந்து வாழ்வாதாரத்துல வந்து கீழே இருந்தாலும் அவங்க பல கோடிக்கு மேல வீடு கட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. நம்ம இருக்கிற இடத்துல நமக்கே கால் மேல கால் போட்டு நமக்கே சவால் விட்டுட்டு இருக்காங்க. இவங்க நம்மளோட ஒரே இது அந்த நோக்கம் தான். அவங்கள வந்து நம்மளோட சேர்ந்து அவங்கள நம்ம விரட்டுறதுக்காக வரல, நம்மளோட சேர்ந்து நமக்கும் அவங்களுக்கும் ஒரே சமமான முறையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தொடங்கப்பட்ட சங்கம் இது. இதுல வந்து நம்ம வந்து நாங்க பாகுபாடுகள் எதுவும் பார்க்க மாட்டோம், இவங்க அவங்க அப்படிங்கிற பாகுபாடுலாம் பார்க்க மாட்டோம். முதல்ல வந்து எந்த ஊர்ல நம்ம காலடிக்கிறோமோ அந்த ஊர்ல உள்ள சங்கம் வந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்த்து நீங்க புரிஞ்சு அவங்களோட இணைஞ்சு அதுக்கப்புறம் நம்மளோட இணைஞ்சு வாங்கன்னு சொல்றதுதான் நம்மளோட முதல் பண்பாடு. அதனால நீங்க வந்து ஆதரிக்கிறது யாருன்னா, நம்ம தென்காசி சம்பந்தமா இவங்க ஒரு சங்கம் தான் இருக்கா, இல்ல ஒரு 2-3 சங்கம் இருக்குங்களா? புளியங்குடி நாகராஜ் வந்தாருங்களா? வரல. அவருக்கு நான் அழைப்பு கொடுத்துருந்தேன். புளியங்குடியில நாகராஜ், ஆமா ஆமா, அவர் வரல. பட் அவரும் வணிகர் சங்கம்னு நினைக்கிறேன். அவர் தமிழ்நாடு இந்த மொபைல் சங்கம் தான் நினைக்கிறேன். ஆமா, அவரும் சொல்லியிருக்காரு நம்மளோட ஜாயின் பண்ணி பண்றேன்னு இருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நம்மளோட ஜாயின் பண்றது எப்படின்னா, அவங்க சங்கங்களோட ஒரு 50 பேர் 100 பேர் இருந்தாங்கன்னா, தமிழ்நாடு மொபைல் அசோசியேஷன் பிளஸ் உங்களோட அசோசியேஷன் இணைஞ்சு நம்ம ஒரு போர்க்களமோ ஒரு போர்க்கொடியோ எங்கேயாவது ஒரு இடத்துல மார்வாடிக்கு எகேன்ஸ்டாவோ அல்லது நம்மளோட வாழ்வாதாரக்கு எகேன்ஸ்ட் நம்ம ஏதாவது சொல்றோம்னா, அப்ப வந்து தென்காசியில நாங்க இருக்கோம், அது ஒண்ணு மட்டும்தான் உங்ககிட்ட நாங்க வேண்டி கேட்கறது. வேற எதுவும் உங்ககிட்ட பணமோ காசோ எந்த ஒரு பொருளோ எதுவுமே நாங்க கேட்க கிடையாது. ஒரு மொபைல் டெக்னீஷியனுக்கு ஒண்ணுன்னா நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த டயத்துல ஒர்க் பண்ணணும், சேர்ந்து வரணும். அதுதான் நம்மளோட அசோசியேஷன். தமிழ்நாடு மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அசோசியேஷன் சார்பாகவும் தென்காசி மொத்த மொபைல் வியாபாரிகள் சங்கம் சார்பாகவும் இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம். அதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 நண்பர்கள் வந்து மொபைல் டெக்னீஷியன் நண்பர்கள் வந்து கூடியிருந்து எல்லாரும் பேசி ஒரு தீர்மானங்கள் போட்டிருக்கோம். இந்த தீர்மானத்துல நம்ம முதல் தீர்மானமா என்ன எடுத்திருக்கோம்னா, மொத்த வியாபார கடைகளை வந்து சர்வீஸ் பண்றது தடை விதிக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா சர்வீஸ் பண்றதுனால எங்களோட 70-80 கடைக்காரங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அது போக சேல்ஸ் பண்றவங்களுக்கு, இவங்க சில்லறை வியாபாரம் பண்றதுனால சேல்ஸ் பண்றவங்களுக்கும் நிறைய வியாபாரங்கள் பாதிக்குது. இந்த ஒரு விஷயமாகும். மூணாவது என்னன்னா, எல்லாருமே ஒரே விலைப்பட்டியலுக்கு கீழே நாங்க எல்லாரும் செயல்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அதை கொண்டு வந்திருக்கீங்க. அது போக விலையை வந்து வெளிப்படையா வெளியே 20 ரூபா டெம்பர் 30 ரூபா டெம்பர் என்று யாரும் போடக்கூடாது. அப்படி போட்டா சங்கம் வந்து உங்களை வந்து கேட்கும். அந்த மாதிரியும் நம்ம இன்னைக்கு தீர்மானம் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக பண்ணியிருக்கிறது. அது எல்லாருமே கடைபிடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க சைன் பண்ணி நன்றி. இப்ப ஏதோ சமைச்சு சாப்பாடுலாம் கொடுக்குறோம் வைக்கிறேன் வியாபாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு இவங்க கேட்டாங்க இந்த படம் அவங்களுக்கு அவங்க இது வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எதை கொண்டும் நம்ம வந்து செய்ய முடியாது. இருந்தாலும் எங்களால முடிஞ்சது அவங்க பண்றோம். அவங்க நீங்க அதை பொறுப்பா இருந்துக்கிறது, பொறுப்பா இருந்து அவங்க அதுக்கு மேல ஏதாவது எனக்கு கால் பண்ணுங்க. அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருவாங்க. சரி, அந்த இதை கொடுங்க.